அசைவ உணவு பழக்கம் இருப்பதாக செய்தி வெளியிட்ட விகடன் ஊடகம். கடும் சட்ட நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை விடுத்த சாய் பல்லவி. 835 கோடி ரூபாய் பட்ஜெட் ராமாயணா படம் வெளியாவதற்கு முன்பே சர்ச்சை. ராமாயண புராண கதையை தழுவி வருடந்தோறும் பல படங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் நிதேஷ் திவாரி இயக்கத்தில் சுமார் 835 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நடிகர் ரன்பீர் கபூர் ராமராகவும் சாய் பல்லவி சீதாவாகவும் நடிக்கும் ராமாயண படத்திற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த படம் 2026 தீபாவளிக்கு வெளியாகலாம் என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் இந்த படத்தில் நடிப்பதற்காக அசைவ உணவுகளை சாய் பல்லவி தவிர்த்து வருவதாகவும் சைவம் சமைப்பதற்காகவே தனி சமையல் குழுவை தன்னுடன் அழைத்துச் சென்றதாகவும் விகடன் ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. இது பரபரப்பு செய்தியான நிலையில் சாய் பல்லவி கடும் ஆத்திரமடைந்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் நீண்ட விளக்கத்தையும் சாய் பல்லவி கொடுத்துள்ளார். அதில் என்னை பற்றிய வதந்திகள், தவறான தகவல்கள், திட்டமிட்ட அவதூறுகள் தெரிந்தோ தெரியாமலோ பரப்பிவிடப்படும் போது நான் அமைதியாகவே இருப்பேன். ஆனால் இப்போது அது உச்சத்தை தொட்டுள்ளது. எனது படங்கள் வெளியாகும் போதும் அறிவிப்புகள் வெளியாகும் போதும் மகிழ்ச்சியான தருணங்களிலும் இது போன்று நிகழ்கின்றது. ஆனால் அடுத்த முறை பிரபலமான ஊடகங்கள் இப்படி என்னை பற்றி அவதூறு செய்திகளை வெளியிட்டால் நிச்சயம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார். சாய் பல்லவி ஆவேசமடைய காரணம் அவர் ஆரம்பம் முதலே சைவ பழக்கம் கொண்டவர். இன்னொரு உயிரை கொன்று அதனை சாப்பிடுவது தனக்கு பிடிக்காது என சில நேர்காணல்களிலும் கூறியுள்ளார். ஆனால் அந்த குறிப்பிட்ட தமிழ் ஊடகம் வெளியிட்ட செய்தியில் சாய் பல்லவிக்கு ஏற்கனவே அசைவ உணவு பழக்கம் இருப்பது போன்றும் தற்போது திரைப்படத்திற்காக அவர் அதனை கைவிட்டது போன்றும் சித்தரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.